சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியோடு வந்திருக்கின்றேன். உன் வீட்டில் இருக்கும் இந்த ஒரு புகைப்படத்திற்கு பின்னால், அதாவது குறிப்பிட்ட நான் சொல்லும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்திற்கு பின்னால் தீய சக்தி ஒன்று ஒளிந்து கிடக்கின்றது. இது எந்த இடம், எந்த புகைப்படம் என்பதை உனக்கு சொல்ல நான் வந்திருக்கின்றேன். தீய சக்தி ஒன்று அந்த இடத்திற்குள் இருக்கின்ற நேரம், நிச்சயமாக அதனை விரட்டி அடிக்க வேண்டிய முழு பொறுப்பும் உன்னுடையதல்லவா? உன் சாயப்பா உனக்கு இதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக சொல்லிவிடுவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று எடுத்து காண்பித்து விடுவேன். ஆனால் அதை உள்ளே கொண்டு வந்தது, அந்த இடத்தில் அது மறைந்து நிற்க காரணமாக இருந்தது நீ என்னும் பொழுதுதான் அதனை என்னவென்று கவனிக்க வேண்டும். நீதான் அதனை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடப்பது உண்மை என்றால், உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் நான் எப்பொழுதுமே உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் பலமுறை உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன், இந்த அப்பாவிற்கு எதையும் ஒளித்து மறைத்து பேசி தெரியாது என்று. எது நடக்கிறதோ அதை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்து விடுவேன். உனக்குள் தைரியம் வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற எந்த பிரச்சனையானாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அந்த பக்குவத்தினால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ எதையும் சாதிக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. உனக்காகவே நான் எதையாவது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கும் இந்த நேரம், என் குழந்தை, நீ முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பா சாயப்பா உனக்கு என்றும் துணையாக இருக்கும் இந்த நேரம், முழுக்க முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சரியான புரிதலோடு எதையும் என் குழந்தை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை தேடி உனக்கான மதிப்பை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், உன் வீட்டில் இருக்கும் தீய விஷயங்களை அடித்து விரட்டி உனக்கு வாழ்க்கை நல்லது என்றால் என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த அப்பாவினுடைய முழுமையாக எண்ணமாக மாறிவிட்டது. உனக்கே என்று இந்த வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக இதுவரையிலும் புரிந்து கொண்டது உண்மை என்றால், என்றோ உன் வாழ்க்கை நீ சரியாக எதிர்கொண்டிருப்பாய். என்றோ உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்பதுதான் உண்மை. உனக்காக வேண்டி நான் உன் முன்னால் ஒவ்வொன்றையும் சொல்லித்தரும் இந்த நேரம், இனி அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் அப்பா சொல்லும் விஷயங்களுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் மதிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை புரிந்து, நான் சொன்னால் மட்டும் அதை அப்படியே நீ செய்துவிட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். உண்மை என்ன, சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற நிலைப்பாடு என்ன என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு தீய சக்தி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றால், அது என்ன தீய சக்தி, உண்மையில் சாயப்பா சொல்வது நிஜம்தானா என்பதனை இல்லாமல் தெரிந்து கொண்ட பிறகு அதை நீ செய்தால் போதும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. சாயப்பா சொல்லிவிட்டார் என்பதற்காக கண்மூடித்தனமாக எதையும் நீ செய்துவிட வேண்டிய கட்டாயமும் உனக்கு கிடையாது. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் இருக்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்கான காலங்களையும் உனக்கான சூழ்நிலைகளையும் நீ நம்பிக்கையோடு உருவாக்கிவிட வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. சாயப்பா எப்படியாவது உன்னை இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைகளிலிருந்து மீட்டெடுத்து உன்னை ஆனந்தப்படுத்திவிட நான் ஓடோடி வருகின்றேன். எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க வருகிறேன் என்பதை மறக்காதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நம்பும் பொழுது, உன்னை சுற்றி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நடக்கிறது என்றால், அதனை உடனடியாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உடனடியாக அதனை என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கான காலங்களும் உனக்கான தேவைகளும் இனி எப்பொழுதுமே உன்னை சுற்றி உனக்கே என்று, அதாவது உனக்கே என்று ஒரு
உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்காக நான் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறேன் அல்லவா? நல்லதொரு மாற்றத்தை நான் எப்பொழுதும் கொடுக்க நினைக்கின்றேன் அல்லவா? அதற்காகவாது நீ எனக்கு மதிப்பு கொடுத்து, இந்த அப்பாவின் அன்பிற்கு மதிப்பு கொடுத்து அதை என்னவென்று கேட்டால் அது போதும். என்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாம் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். உனக்காக வேண்டி நான் என்ன நடத்துவதாக இருந்தாலும் அவை அத்தனையும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்துவிட வேண்டும். சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்லதை நடத்த நான் எப்பொழுதும் துணிந்து வருகிறேன் என்றால், இந்த நல்லதை நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்கான ஒவ்வொரு உண்மைகளிலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலங்கள், நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்கள் என்று இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து அதனை கவனமாக நீ ஏற்றுக்கொள். அது போதும். சாயப்பாவிற்கு வேண்டியது எல்லாமும் ஒன்றே ஒன்று தான். அதாவது இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு தீர்வுகளையும் நான் உனக்கே என்று உருவாக்கி கொடுக்க வருகிறேன் அல்லவா? உனக்கே என்று நான் சொல்லிவிட எண்ணுகிறேன் அல்லவா? இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னோடு நான் கற்றுக்கொண்ட பாவங்கள் இவை எல்லாம் அப்பாவிடத்தில் இருந்து புரிந்து கொண்டது. இவையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதும் நாம் செய்கின்ற காரியத்தில் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது என்பது என் குழந்தை எப்பொழுதும் பின்பற்றுகின்ற ஒரு விஷயம். சாயப்பாவிற்கும் அதை கண்டு கொண்டு ஆனாலும் சில தீய சக்திகள் சிறு சிறு தீய விஷயங்கள் உன்னுடைய வீட்டை சுற்றி இருப்பதனால் இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கடந்து வர முடியாமல் தவித்து நிற்கிறாய். இவை எல்லாவற்றையும் என் குழந்தை கடந்து வர முடியாமல் நீ வேதனைப்பட்டு நிற்கிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி ஒட்டுமொத்தமாகவே உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாகவே எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எதுவென்றாலும் சாயப்பா சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து, சாயப்பா எதற்காக உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். நான் சொல்லிவிட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான ஒரு மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். உனக்கான ஒரு தெளிவை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் இது போன்ற எந்த ஒரு காரியங்களிலும் நீ பின்தங்கி விடாமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள, பலன் எந்த ஒரு பொருள் எந்த ஒரு தீய சக்தி இந்த இடத்தில் மறைந்து கிடக்கும் தைரியத்தை பெற்றிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும், நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாக நமக்கு மாற்றங்களை கொடுத்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும். இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் என் குழந்தை நீ கட்டாயமாக மீண்டு வருவாய் என்பதை புரிந்து கொள். நீ நிச்சயமாக இதிலிருந்து தெளிந்து வருவாய் என்பதை முதலில் புரிந்து கொள். அப்பா சொல்வது போல பிரச்சனைகள் இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு, பிரச்சனைகள் இதிலிருந்து தான் நடக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு இனிமேல் நீ திருத்திக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அந்த பிரச்சனை நடுக்காமல் நீ தவிர்ப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு உனக்கு உறுதுணையாக நான் இருப்பது எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை புரிந்து, எல்லா நிலையிலும் உன்னை இந்த வாழ்க்கை ஆனந்தமாக வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். என் அன்பு குழந்தையே, தெய்வம் எல்லாவற்றையும் தெரிந்த பிறகுதான் இடத்தில் சொல்ல வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கும் பொழுது இவை எல்லாவற்றிலும் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டும் என்றால், முதலில் உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதை மறக்காதே. அதற்கு உன் வீட்டில் இந்த இடத்தில் இருக்கிறது ஒரு தீய சக்தி. உன் வீட்டில் இருக்கின்ற புகைப்படம் என்ன தெரியுமா? பூஜை அறையில் தெய்வத்தின் புகைப்படம், எந்த ஒரு புகைப்படம் சுவற்றை ஒற்றி இருக்கிறதோ அந்த புகைப்படத்திற்கு பின்னால் ஒட்டடைகள் இருக்கிறது. அங்கு ஒட்டடைகள் தேங்கி நிற்கிறது. இதனை எல்லாம் நிச்சயமாக அப்புறப்படுத்த வேண்டும். இன்று, அதாவது என் குழந்தையே, இன்று செவ்வாய்க்கிழமை அல்லவா? எப்படி துடைப்பது என்பது எல்லாம் வேறு.
தீய சக்தி அந்த இடத்திலிருந்து ஆட்டி படைப்பதனால் எந்த நாளிலாவது தெய்வம் உன் வீட்டிற்கு வர முடியாமல் தயங்கி நிற்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் எந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் என்று உனக்கான ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும்பொழுது இனி எதற்கும் என் குழந்தை நீ அன்றிட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும்பொழுது எதற்கும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம். உனக்காக வேண்டி நான் எதிர்வரும் இந்த நாட்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். நான் சொல்கின்ற இந்த படத்திற்கு பின்னால் இருக்கும் ஒட்டடைகளை நீ சுத்தம் செய். நிச்சயமாக உன் வீட்டில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.